வணக்கம். மேக்ஸ் டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டைம் அண்ட் ஒர்க்கு. நமக்கு தெரியும், டிஎன்பிசி கொஷினை பொறுத்த மாட்டேங்கும் கரண்ட் அஃபேர்ஸ் 25 கொஷின், மேக்ஸ் 25 கொஷின் கேட்பாங்க. மேபி இது கூடலாம் குறையலாம். சரிங்களா? நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். மேக்ஸ் அதை விட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. டெய்லி ஒரு 1 hour வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஃப்ரீயாக இருக்கிற டைம் அல்லது நமக்கு படிக்க கொஞ்சம் போர் அடிக்கும்ல, அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். யாருக்கு எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்குமோ அதுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரியாப்பா? மேக்ஸ்க்கு வந்து அடிக்கடி போட்டு பாருங்கள். சும்மா போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. டெய்லியும் 1 hour மேக்ஸு, 1 hour கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்து ஜிகே, அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. அப்போ தான் நம்மளை எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இப்போ நடந்த குரூப் 2லேயுமே டைம் அண்ட் ஒர்க்கிலேருந்து கிட்டத்தட்ட 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. அதில் இன்றைக்கி குரூப் 2 பேஸ் பண்ணி கொடுத்த கொஷினை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி கொடுத்துருக்கு. நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்க வேணாம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தில் தான் நம்ம தப்பு பண்ணுவோம். ஸோ எல்லாருமே கவனமாக பாருங்கள். கொஷின் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலை 90 நாட்களிலும் பி என்பவர் 30 நாட்களிலும் செய்து முடிப்பார். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏன்னு ஒரு ஆள் இருக்கார், அவர் தனியாக ஒரு வேலை பார்க்குறாரு. அதே போல் பியும் ஒருத்தர் தனியாக வேலை பார்க்குறாரு. இவர் 2 நாளாக முடிச்சிடாரு, இவர் 3 நாளாக முடிச்சிடாரு. தனித்தனியாக வேலை பார்த்தா இப்படி முடிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஏன் ப்ளஸ் போடுறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறதுனால ப்ளஸ் போடணும். தனித்தனி அப்படின்னா மைனஸ் போடணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக் தான். சரி பாருங்கள். ஏயோட 1 day ஒர்க் அப்படிங்கிறத வந்து எப்படி எடுத்துக்கிறோம்? 1/A = 1/90. பியோட 1 day ஒர்க் வந்து 1/30. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1/A + 1/P. இந்த இடத்துல ப்ளஸ் எதுக்கு போகிறோன்னு சொன்னேன். 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 2 பேரையும் கூட்டிடணும். சரிங்களா? 1/90 + 1/30. இப்போ கீழே உள்ள நம்பருக்கு தான் நம்ம எல்சி எடுக்கணும் எப்போவுமே. சரியாப்பா? எல்சிஎம் எடுக்கணும். 90, 30. இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? அப்போ எல்சிஎம் எடுத்தால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 90 தான் வரும். இப்போ பாருங்கள், நம்மகிட்ட இருக்கிறது 1/90 + 1/30. நம்ம கிடச்சிருக்கிற எல்சிஎம் வந்து 90. இங்கே கீழே 90 இருக்குது. ஸோ மேலே இருந்து எதுவும் மல்டிபிள் பண்ண தேவையில்லை. அப்போ 1 அப்படியே போட்டுடணும். ப்ளஸ் இங்கே 30 இருக்குது. இது எதோட பெருக்குன்னா நமக்கு 90 கிடைக்கும். அப்படின்னா கீழே 3ஆல் பெருக்குனா மேலே 3ஆல் பெருக்கணும். இப்போ 30 3 பெருக்குனா 90 வந்துடுது. அப்போ 3ஆல் பெருக்குனா இங்கே 90 வருது. ஸோ அதே நம்பரை கொண்டு தான் மேலேயும் பெருக்கணும். அப்போ 3 போடுங்க. +3. இப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து 4/90. இது வந்து ஏபியோட 1 day ஒர்க்கு. சரிங்களா? இப்போ மொத்த ஒர்க் அப்படிங்கிறத போது இது அப்படியே தலைகளாக போடுவோம். நம்ம 90/4. இதை அடித்தோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 22 2/4. சரியாப்பா? இப்போ இதையுமே சுருக்கலாம். O 2 2, E 2 4. ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் நம்ம கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா 22 1/2.